அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இதை படிச்சுட்டு என்ன விஷயம் சொல்கிறேன். We could like to share our sincere gratitude to our supportive staff, housekeepers for helping us to make the கணபதி பூஜா ஈவெண்ட் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஒருத்தவங்க. இதில் இருக்கிற அந்த வீடியோ கிளிப் என்னென்னா, அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் ஒரு பொட்டலை சோறை வாங்கிட்டு போகிறாங்க லைனில் நின்று. அதை கேப்சர் பண்ணி அந்த ஸ்டேட்டஸில் வச்சு கீழே இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடந்த கணபதி பூஜைக்கு அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்காக கிராட்டிடியூட்காக இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. நான் இன்றைக்கி பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னா, தானம்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். தானம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது, எல்லாராலையும் வாங்க முடியாது. இது எவ்வளோ ஒரு அவங்க பர்மிஷன் இல்லாமல், அவங்க சாப்பாடு இல்லைன்னு உங்ககிட்ட என்றைக்குமே கேட்டது கிடையாது. அவங்க வேலை செய்கிறாங்க, அங்கே அந்த வேலைக்கான கூலி கொடுக்குறாங்க. அவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி உங்களை என்றைக்குமே கேட்டது கிடையாது. நான் கிராட்டிடியூடாக தான் அதை பண்ணுறேன்னா, நீ ஏன் அதை போஸ்ட் பண்ணுற உன்னுடைய சோஷியல் மீடியாவில்? அவ்வளோவா சாப்பாடு இல்லைன்னு கேட்டவங்களுக்கு கூட நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க வேலை செய்கிறாங்க, அதற்கான கூலி கிடைக்குது. நீங்கள் அந்த சாப்பாடு பொட்டலத்தை அவங்களுக்கு கொடுக்கலன்னா கூட அன்றைக்கி அவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க. சாப்பிடாமல்லாம் பட்னியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வழி இருக்குது. நான் சென்னையில் தான் இருக்கேன். 2015 இருந்த அந்த வெள்ளமாக இருக்கட்டும், வர்தா புயலாக இருக்கட்டும், லாஸ்ட் இயர் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், கோவிடாக இருக்கட்டும், எத்தனையோ பேர் சென்னை மக்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முகம் தெரியாத சேரிட்டிஸ் இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க கூட நம்மளெல்லாம் கேப்சர் பண்ணிலாம் போட்டது கிடையாது. அவங்க யாருன்னு தெரியாது. பட் இது எந்த இதில் நியாயமாக இருக்கும்? அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க உடல் உழைப்பை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு பேர் எடுத்துகிட்டு இங்கே லிங்க் பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறது அவங்க பிக்சரை நீங்கள் எப்படி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பீங்க அவங்க பெர்மிஷன் இல்லாமல்? நீங்கள் கேட்டே இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா, ஒரு டிக்னிட்டி இல்லையா? ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க சக மனுஷங்களை? இதுக்கு பதில் எங்கே யார்கிட்ட கிடைக்கணும்னு தெரியல. ஸோ இதுதான் இந்த தானம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இது மாறணும். நம்ம சிவிலைஸ்ட் ஆகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம எண்ணங்களும் மாறணும். நம்ம இந்த சீப்பான ஒரு பப்ளிசிட்டிக்காக இவ்வளோ சீப்பாக இறங்கி யாருன்னா பண்ணுவாங்களான்னு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச்.